மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் தாழ்வான இடங்களில் உள்ள குடியிருப்புகள் மழைநீரில் தத்தளிக்கின்றன. வெள்ளம் சூழ்ந்த வீடுகளில் வசிக்கும் மக்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் விடிய விடிய பெய்த கனமழை காரணமாக தேனி மாவட்டம் போடியில் உள்ள கொட்டக்குடி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு ஆர்ப்பரித்து செல்லும் தண்ணீர் கரையோரமாக உள்ள தோட்டங்களில் புகுந்ததால் விளை நிலங்கள் சேதமடைந்தன. கம்பம், கூடலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக முல்லைப் பெரியாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. உப்புக்கோட்டை, வீரபாண்டி, சீலையம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஊருக்குள் வெள்ளம் புகுந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. சுருளி வனப்பகுதியில் தொடரும் கனமழையால் அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 2வது நாளாக வனத்துறை தடை விதிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் நடுவச்சேரியில் இருந்து சிலுவைபுரம் செல்லும் சாலை முழுவதும் தண்ணீர் நிரம்பி ஓடுவதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. நடுவச்சேரியில் உள்ள தாழ்வான பகுதியில் உள்ள வீட்டிற்குள் தண்ணீர் புகுந்தது. உடுமலைப்பேட்டை அருகே உள்ள திருமூர்த்தி மலை பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மலை அடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோயில் முழுவதையும் சூழ்ந்து கொண்டது. கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சி, ஆழியார், ஆனைமலை உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பால் ஆற்றாங்கரை ஆஞ்சநேயர் கோயிலில் வெள்ளம் சூழ்ந்தது. அப்போது அங்கு சிக்கிய இருவரை தீயணைப்பு வீரர்கள் கயிறு கட்டி பத்திரமாக மீட்டனர். பலத்த மழை காரணமாக பொள்ளாச்சி அருகே கெங்கம்பாளையம் பகுதியில் தரைப்பாலம் மூழ்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.